Hello students, welcome to Penguin Tutorials Tamil and நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்குறேன். சரியா, நம்ம குரூப் லிங்க். ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே நான் அதில் வந்து அந்த வீடியோ லிங்க் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். சரியா, ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் போன வீடியோவில் நம்ம வந்து காப்பி, மூவ், அதுக்கப்புறம் ரொட்டேட்டு, ஸோ இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயத்தெல்லாம் பார்த்தோம். சரியா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் அரே அண்டு ரெக்டாங்கிள் காப்பி. சரியா, ரெக்டாங்கிள் இல்லை, ரொட்டேட். சரியா, ஓகே. ரொட்டேட் அரே அண்டு காப்பி, அதுக்கப்புறம் ஸ்கேல், டேப் மெஷர் டூல், டெக்ஸ்ட் டூல். ஸோ இந்த 4 டாபிக் பற்றியும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். சரியா, போன வீடியோ எல்லாம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் ஃபுல்லாகவே நான் வந்து கொடுத்துருக்குறேன் 2021. சரியா, ஸ்கெட்சப் 2021 ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ போய் ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள், அதை பார்த்துக்கிட்டு வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. சரியா, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் இந்த 4 பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கெட்சப் 2021 ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரொட்டேட் காப்பி. நம்ம வந்து மூவில் வந்து நிறைய பார்த்தோம். சரியா, ஒரு ஆப்ஜெக்டை எப்படி மூவ் பண்ணி வைக்கிறது, எப்படி காப்பி பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாகவே பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொட்டேட் இருக்கு. ரொட்டேட்டை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை எப்படி ஒரு இதை விஷயத்த ரொட்டேட் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்டை எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் டீப்பாகவே சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லியிருக்கேன்? செலக்ட் பண்ணணும், ஒரு ரொட்டேட் டூல் எடுக்கணும், இப்படி ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இதுலேயே காப்பி அறையெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம மூவ் டூலில் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பார்க்கலன்னா போன வீடியோ பாருங்க, அதில் நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா, பிளேலிஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா, நான் ரொட்டேட்டில் எனக்கு வந்து மூவ் பண்ணணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிலீட் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று நான் ட்ரா பண்ணுறேன். குட்டியாக ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கான ஓகே இருந்துட்டு போட்டோம். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு வந்து ரொட்டேட் ஆகணும், பட் அது வந்து காப்பியாக இருக்கணும். சரியா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொட்டேட் டூல் எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணி இந்த ஆங்கிளில் இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் டூலில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே நம்ம மூவ் டூலில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, ஒரு சின்ன ப்ளஸ் சிம்பல் வருது அந்த ரொட்டேட் பக்கத்தில். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணி எந்த ஆங்கிளில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, தனியாக எனக்கு வந்துடுச்சு. அதோட ஆங்கிள் இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், இதில் பாருங்கள், அதோட ஆங்கிள் நீங்கள் வந்து மேனுவலாகவும் கொடுத்துக்கலாம், டைப் பண்ணி கூட கொடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் கொடுத்த உடனேயே நான் ரெண்டாவது நான் காப்பி பண்ணி வச்சது செலக்ட் ஆகும் பாருங்கள். செலக்ட் ஆகிடுச்சா? இப்போ எனக்கு இதே டிஸ்டன்ஸில் எனக்கு ஒரு சுற்றி இதே ஆங்கிளில் இப்படியே சுற்றணும். ஒரு 5 அணை வேணும்னு நான் நினைக்கிறேன்னா இந்து கொடுங்க. அதாவது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பக்கத்தில் இருக்கும். ஃபார்வர்ட் ஸ்லாஷுக்கு அடுத்தது வர இந்து. சரியா, ஸ்டார் ஆட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதான். அப்படி இல்லைன்னா 9க்கு மேலே இருக்குது. சரியா, ஓகே. அதை கொடுத்துக்கிட்டு நான் ஒரு 5ன்னு கொடுக்குறேன். பாருங்க, இந்த ஆங்கிள் பக்கத்தில் ஆங்கிள் அந்த பாக்ஸ் உள்ளாடி பாருங்க, இன்டு 5ன்னு இருக்கு. நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்க, 5 வந்துடுச்சா? புரியுச்சா? எனக்கு இதான் கவர் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா, அண்ட் எனக்கு இதான் கவர் ஆகணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கூட கொடுத்தா போதும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்று ஒரு 6 கொடுக்குறேன், 7 கொடுக்குறேன். ஓகே, கவர் ஆகிடுச்சா? ஃபுல்லாகவே நான் நிறைய அதிகமாக கொடுத்தனால தான் இந்த மாதிரி வந்துடுச்சு. சரியா, ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கேல் டூல். சரியா, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பெரிய விஷயம்லாம் இல்லை, நான் சின்னதாக ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். உள்ளாடியும் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். அதுக்கு உள்ளாடியும் ஒரு சர்க்கிள் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா குட்டியாக ஒரு டிசைன் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். சரியா, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எனக்கு ஸ்கேல் பண்ணணும். இப்போ நான் ஸ்கேல் டூல் எடுக்கிறேன் பாருங்கள், ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கிறேன். வியூஸுக்கு தனியாக வீடியோ போடுறேன். சரியா, பிரச்சனை இல்லை.
ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கேல் எடுத்த உடனே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த பார்த்தீங்களா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கார்னரில் இருக்குது, மிட் பாயிண்டில் இருக்குது. இப்போ நான் வந்து இதை பிடிச்சிட்டு அப்படியே கீழே எழுத்தேன் அப்படின்னா அது கீழே ஆகும். புரியுதுச்சா? இதை பிடிச்சிட்டு அப்படியே மேலே கொண்டு போனேன்னா எனக்கு வந்து மேலே ஆகும். இப்போ இதிலே வந்து ஸ்கேல் 1 இருக்கு. எனக்கு 2 வேணும்னா நான் என்ன பண்ணணும்? 2 கொடுத்து எண்டர் கொடுத்தா போதும். பார்த்தீங்களா பெருசாகிடுச்சு. 0.5ல வேணும்னா இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். சரியா? பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நம்ம. இங்கே பாருங்க, நம்ம 3D வேர் ஹவுஸ்ல இருந்து நம்ம வந்து விண்டோ எல்லாம் இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு பில்டிங்கை டிசைன் பண்றோம். அதுக்கு விண்டோ எல்லாம் செட் பண்ணணுமா வேணாமா? ஸோ அந்த டைம்ல எல்லாம் நம்ம வந்து விண்டோ செட் பண்றதுக்கு, விண்டோ மாடலிங் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துரும். ஸோ அந்த 10 நிமிஷத்தை சேவ் பண்றதுக்காக நம்ம 3D வேர் ஹவுஸ்ல இருந்து எடுப்போம். சரியா? அந்த மாடல் அப்படியே டவுன்லோட் பண்ணி அது வந்து கரெக்ட் ஸ்கேலில் வராது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைமில் இந்த விண்டோஸை நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கேல் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம், மேலேயும் கீழே மாட்டோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்கேல் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கூட. சரியா? படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் மெஷர் டூல்னு சொல்கிறது. சரியா? டேப் மெஷர் டூலுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, மெஷர்மெண்ட் டூல் கிடையாது. மெஷர்மெண்ட் டூல் இங்கே இருக்குது. சரியா? இது டேப் மெஷர், இது வேற. சரியா? இது நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேசிக் மட்டும் என்னன்னு சொல்லி தரேன். ஃபியூச்சர் கிளாஸில் அதோட அட்வான்ஸ் டாப்பிக்கும் பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை அப்படியே டிலீட் பண்ணிட்டேன். டைமென்ஷன் எதுவுமே கொடுக்கல, சும்மா தான் நான் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, குட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இதில் ஒரு விண்டோ வேணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதில் விண்டோ வேணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணலாம், 2 எடுத்துக்கிறேன். இந்த டேப் மெஷர் டூல் எடுத்து டைமென்ஷன் எதுவுமே கொடுக்கல, அதோட இது வந்து டைமென்ஷன் கொடுத்து எடுக்கணும். இதோட லென்த், அதாவது அலைன் டூல், ரூலர்னு சொல்லுவோம் இது நம்ம. சரியா? ஸோ இப்படி பண்ணிக்கிட்டு இதில் இப்படி பண்ணிக்கிட்டு கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் நம்ம எட்ஜஸ்லேருந்து தான் கொண்டு வரணும். சரியா? இதை நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வச்சு, இதோட டாபிக் நிறையவே இருக்குது. சரியா? பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஹோலை போட்டு அதில் வந்து நம்ம விண்டோஸ் எடுத்து ஸ்கேல் டூல் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். சரியா? இப்போ டிலீட் பண்ணணும்னா கூட எடிட்டில் போய் டிலீட் கைட்ஸ்னு கொடுத்துட்டோம். சரியா? இது வந்து கைடு தான். ஓகேவா? இதில் வேற அட்வான்டேஜஸ் இருக்குது, அது ஃபியூச்சர் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அதோட அட்வான்டேஜ் என்ன, அதோட பேசிக் என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூலு. சரியா? இந்த இருக்குது பார்த்தீங்களா டெக்ஸ்ட்டு. ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, $2021 டைப் பண்ணுறேன். ஓகே. இப்போ இந்த ஸ்கெட்ச் டூல் இது வந்து அங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. ஓகேவா? இப்போ நான் மூவ் டூல் வச்சு கிளிக் பண்ணால் அங்கே மாறும். சரியா? இது இப்போ பாருங்கள், நான் இந்த வியூவில் வைக்கிறேன், ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சாலும் எனக்கு அங்கேயே தான் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா? நம்ம வந்து பில்டிங்கை டிசைன் பண்ணிடுவோம், வீடியோவில் ரெண்டரிங் எடுக்கும்போது நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும். அதாவது அவங்க பேரம் போட்டு அவங்க கம்பெனி லோகோஸு இது எல்லாமே நம்ம வந்து சின்னதாக கொடுத்துருப்போம். புரிஞ்சா? இந்த கார்னரில் அப்படின்னா இங்கே கொடுத்துருப்போம், கீழே இல்லைன்னா கீழே லெஃப்ட் இல்லைன்னா ரைட்டில் கொடுத்துப்போம். புரிஞ்சா? அந்த மாதிரிப்பட்ட இடத்துக்கு இது வந்து யூஸ் ஆகும். சரியா? இப்போ வந்து இது நான் டபுள் கிளிக் பண்ண அப்படின்னா அதை வந்து ரிவைண்ட் பண்ணி எழுதணும், எடிட் பண்ணி புதுசாக எழுதணும். நான் என்னோட பேரை கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ இதோட கலரை சேஞ்ச் பண்ணால் கூட நான் வந்து கிளிக் பண்ணி என்டிட்டி இன்ஃபோவில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த ஃபண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். போல்டாக வேணும்னா போல்டாக கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தா அது போல்டாக வரும். பார்த்தீங்களா? போல்டாக மாறிடுச்சு. ஸோ இதோட வந்து எடிட்டில் போய் இதோட கலரை நம்ம வந்து நம்மனா சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்பவே உதவும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அதோட மெட்டீரியல்ஸ் எழுதி வைக்கலாம், ஸ்பெசிஃபிகேஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் எழுதுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் டூலும் ரொம்பவே உதவும். ஓகேவா? அண்ட் டூல்ஸில் மேக்ஸிமம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டூல்ஸில் மேக்ஸிமம் இந்த சைடில் தான் கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து இங்கே இருக்குது
சாண்ட் பாக்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரியா? ஸோ இது இவ்வளோவுமே நீங்கள் வந்து படித்தா மட்டும் போதாது, 2-3 வாட்டி போட்டு பாருங்கள். சரியா? 2-3 வாட்டி போட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட் வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுங்கள். சரியா? ஓகே.